இப்போ மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குலாம் இது சாப்பிடலாமா? இன்னும் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த பேக்கேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க, ஃபார் உமன் ஒன்லி, ஃபார் சில்ட்ரன் ஒன்லி, நாட் ஃபார் அடல்ட்ஸ், ஃபார் அபோவ் சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இப்போ 6 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கும்போது இப்போது கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கறதுக்கே ஃபஸ்ட்டு நீங்கள் மைதா ஸ்டாப் பண்ணணும், நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் வேறு இருக்காங்க. அவங்க என்னோட நம்பர், நேம் எல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது கூட அவங்களோட ஃபுட் சார்ட்டும் இருக்கும். அது எனக்கு அந்த கஸ்டமர் கொண்டு வந்து தரும். நான் அப்போ அவங்களுக்கு அதில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும், அதை எப்படி சாப்பிட்றோம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸு ஒரு ஆள் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு பணம் போட்டாச்சு வாங்கியாச்சு அவ்வளோதான், அப்படி கிடையாது. அந்த கஸ்டமருக்கு என்னை எப்போ வேணால் கூப்பிட்டுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவங்களுக்கு வேணும்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்ஸிமம் நான் அந்த டவுட் கிளியர் பண்ணுவேன். எனக்கு தெரியாதது கேட்டுட்டு கூட சொல்லுவேன். அப்போது அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்டுக்கு, அவங்களுக்கு அது செய்கிறதுக்குள்ள ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துட்டு இண்டிவிஜுவலி அட்டென்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணியிருந்தோம். அப்புறம் சில இடத்துலலாம் நமக்கு இண்டிவிஜுவலி அட்டென்ட் பண்ண முடியாட்டி ஒரு கூட்டம், ஒரு குரூப் ஆஃப் விமன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆஃபீஸ்னு வைங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் இருக்குன்னா, ஒரு 500 லேடிஸ் இருக்குன்னா, இல்லாட்டி ஒரு 1000 பேர் அந்த ஜென்ஸே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நம்ம ஒரு செஷன் வைக்கும். இந்த மாதிரி இது இப்படி சாப்பிடலாம், இது இப்படி சாப்பிடுங்க, இது இப்படி கழுவணும், இப்படி ஊற வைக்கணும், இப்படி இவ்வளோ நேரம் இது பண்ணணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், அந்த மாதிரி அவங்களுக்கு அதை அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அப்போ எங்கள் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மில்லட்டாலஜிங்கிற கான்செப்டில் அந்த ப்ராடக்ட் விற்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அதோட எல்லா கைடன்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மில்லட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். நான் கொச்சின் ஆகாஷவாணி எஃப்எம், கொச்சின் எஃப்எம்மில் ஒரு 4 டைம் இது பண்ணியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்பீச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் நல்ல ஃபீட்பேக் வந்ததுனால அவங்க ஒரு ஊரில், செம்புன்னு சொல்ல ஊரில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதுக்கு என்னை இன்வைட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் ஒரு ஃபுல் டே நம்மளோட கிளாஸு, லெக்சர், அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியில் நம்மளோட டாக் இருந்துச்சு. அப்புறம் கேரளாவில் DD1, தூர்தர்ஷன் 1 சொல்கிற மலையாளம் சேனலில் நம்மளோட டாக் இருந்துச்சு. அந்த டாக்கு 4 தடவை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது இல்லாமல் KVK, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா பட்டாம்பி, அங்கே நம்மளோட கிளாஸ் இருந்தது. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் சொல்கிறேன். அப்புறம் மாதர் சிசு சம்ரக்ஷண வகுப்பு, அதாவது மதர் சைல்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அங்கே நம்மளோட கிளாஸ் இருந்தது. இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளோட கிளாஸ் இருந்தது. இது இல்லாமல் லெனோவோங்கிற கம்பெனி நம்ம ஊரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது கேரளாவில் பண்ணுறோம். அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒரு ஊரில் பண்ணுவாங்க. போன வருஷம் நார்த் அமெரிக்காவில் ராபின்சன் க்ரூசோங்கிற ஐலண்டில் பண்ணோம். அதாவது அன்டோல்டு ஸ்டோரிஸ்க்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மில்லட் இயர்னால அவங்க இந்தியா சூஸ் பண்ணிட்டோம். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில், காந்தல்லூருங்கிற ஊரில் தான் பண்ணேன். அதில் நான் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கேன். அப்போ அங்கே ட்ரைபல்ஸு, வில்லேஜ் பீப்புள் நிறைய இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு 3 நாள் நம்ம ஸ்டே பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து, எப்படி அவங்க மில்லட் நிறைய செஞ்சிருந்த ஒரு ஊர். இப்போது அவங்க குழந்தைகளுக்கு ராகி கூட, அதாவது ஃபிங்கர் மில்லட்டு கூட அவங்க வாங்குகிறோம். ஒரு பர்சன்டேஜ் கூட கல்டிவேஷன் கிடையாது. அவங்க திருப்பியும் கல்டிவேட் பண்ண சொல்லி அதுக்கு ஹெல்ப் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. அந்த ப்ராஜெக்டில் நான் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு எப்படி அதை பண்ணலாம், அந்த ராகி எங்கே விற்கலாம், அந்த ராகி வச்சு என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறோம். இது இல்லாமல் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் ஆளுகள் நிறைய ஒரு கூட்டம் எல்லாம் வரும்போது அவங்க நம்மளை கூப்பிட்டு
மில்லட்ஸ் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் வைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட, அப்புறம் ஒரு ஸ்பீச்சும் இருக்கும். அந்த ஸ்பீச்சில் நம்ம அதோட எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படி சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லுவேன். ப்ளஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மில்லட்டில் செய்யலாம், சிறுதானியத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் செய்யலாம், அதுக்காக நம்மளோட எக்ஸிபிஷனை வைக்கும். இது இல்லாமல் நிர்மலா காலேஜில் டேன் மில்லட்ஸ் அண்ட் நிர்மலா காலேஜ் சேர்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட் பெரிய ஒரு எக்ஸிபிஷன், அதில் நம்ம கலந்துருந்தது. அதில் வந்து அன்றைக்கி ஒரு 555 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் இது பண்ணியிருந்தேன். அந்த கின்னஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம், அதில் கலந்துக்கிறோம். மில்லட்ஸ் வந்து வாங்கும்போதும் சாப்பிடும்போதும் சமைக்கும் போதும் என்ன நம்ம கவனிக்கணும்? ஆக்சுவலி மில்லட்ஸ் வாங்கும்போது அந்த மில்லட்ஸ் வந்து பாலிஷ்டு இல்லை இருக்கக்கூடாது, அதாவது பாலிஷ் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படி தெரியும்னா, இப்போ வரகெல்லாம் பார்த்திங்கன்னா பாலிஷ்டு வரகு பியோர் ஒயிட் கலராக இருக்கும். அப்போ அதோட தவிடு அதோட பிராண்ட் எல்லாம் போயிருக்கும், அது யூஸ் இல்லை. வாங்கும்போது மினிமம் செமி அன்பாலிஷ்ட் இல்லாட்டி அன்பாலிஷ்ட் இது வாங்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபுல்லி அன்பாலிஷ்டு வேண்டாம், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு செமி அன்பாலிஷ்டாவது வாங்கணும். அதாவது அதில் வந்து தவிடு இருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போது இந்த தவிடு இருக்கணும்னு நினச்சி எல்லாருமே அன்பாலிஷ்ட் வாங்குறாங்க. இப்போ அன்பாலிஷ்டுன்னு வாங்கும்போது அன்பாலிஷ்டு இல்லாமல் நிறைய டைம் அன்ப்ராசஸ்டு வாங்குறாங்க. அன்ப்ராசஸ்டுக்கும் அன்பாலிஷ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நம்ம கிளிக்கு கொடுக்கும்போது தெனை வந்து பார்த்திங்கன்னா அன்ப்ராசஸ்ட், அதாவது அதுக்கு உள்ளே இருக்கிற, இப்போ நெல்லுக்குள்ளே எப்படி அரி இருக்கும் அது மாதிரி தெனைக்குள்ளே தெனையோட அரிசி இருக்கும், அந்த அரிசி தான் நம்ம சாப்பிடணும். அப்போது வாங்கும்போது அது எடிபிள் ஆனது, அதாவது ப்ராசஸ் பண்ணது, அந்த அவுட்டர் கவரிங் எடுத்தது தானே அப்படின்னு கேட்டு வாங்கணும். அது வந்து ராகிக்கும் கம்புக்கும் சோளத்துக்கும் கிடையாது, அவுட்டர் கவரிங் கிடையாது. மிச்சம் இருக்கிறது குதிரைவாலி, சாமா, வரகு, தெனை, ப்ரௌன் டாப் எல்லாத்துலேயுமே அரிசி மாதிரியே அவுட்டர் கவரிங் இருக்குது, அது எடிபிள் கிடையாது. அதனால் வாங்கும்போது அன்பாலிஷ்டு தான் வாங்கணும், இல்லாட்டி செமி அன்பாலிஷ்ட், நாட் அன்ப்ராசஸ்ட், அது கவனிக்கணும். அப்புறம் மில்லட்ஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த சென்டர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இது வந்து அந்த ஃபைபர் அதில் நிறைய இருக்குது. அப்போது அதனால இதில் ஆக்சுவலி இது வந்து நம்ம ஊற வச்சு தான் குக் பண்ணணும். இப்போது நம்ம கடலை, இந்த இந்த தட்டப்பயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஊற வச்சு சாப்பிடணும். அப்போ தான் அந்த என்சைம்ஸ் வந்து அந்த ஜெர்மினேட்டிங் மோடில் வரும், நமக்கு அந்த மில்லட்ஸோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் மில்லட்ஸ் வாங்கும்போது இப்போ செமி அன்பாலிஷ்டோ வாங்கணும். வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சமைக்கும் முன்னாடி நல்லா கழுவிட்டு அது ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அதாவது சமைக்கக்கூடிய தண்ணி, நல்ல குக்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணி ஊற வைக்கணும். ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணி அப்புறம் நம்ம வீச வேண்டாம், சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 6 hours ஊற வச்சுட்டு தான் குக் பண்ணணும். அந்த நம்ம எப்படி இப்போது கொண்டைக்கடலை சாப்பிடுவீங்க, கொண்டைக்கடலை நம்ம ஊற வச்சு தானே சமைக்கும், அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நீங்கள் ஊற வச்சு குக் பண்ணணும். ஊற வச்சு நம்ம மண் பானையிலே நம்ம குக் பண்ணலாம். ஒரு 20 minutes குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 4 hours ஊற வச்சுட்டு 20 minutes குக் பண்ணால் நல்லா இதாகும். அதுதான் கரெக்டான ப்ராசஸ். அப்புறம் சாப்பிடும்போதும் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸர், இது வரைக்கும் மில்லட் யூஸ் பண்ணவே கிடையாது, அந்த மாதிரினா ஒரு நாளில் ஒரு டைம் ஆட் பண்ணுங்கள். அது ப்ரிஃபரபிளி மார்னிங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் மெதுவாக அடுத்த லெவலுக்கு போங்க. 3 வாட்டியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்புறம் நமக்கு சாப்பாடு கிடைக்கலையேன்னு சங்கடப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் டைம் மார்னிங் மட்டும் நம்ம அதை மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் யூஸ்வலி எல்லா மீலுமே கொஞ்சம் நேரத்திலே சாப்பிடணும், மில்லட்ஸ் எஸ்பெஷலி. ஏன்னா மில்லட்ஸ் வந்து மெதுவாக தான் சாப்பிட்டு நம்மளோட பிளட்டில் மெதுவாக தான் இதாகும், மெதுவாக தான் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இதெல்லாம் தான் ஜென்ரலி ஒரு மில்லட் சாப்பிடும்போது சொல்லக்கூடிய ஜென்ரல் திங்ஸ். நீ ஜாஸ்தி ஏதாவது வேணும்னா ஆஸ் எனி டைம் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளை வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது, முதல்ல சொல்லியிருக்கோம் நம்மளோட ஷாப்பு. எப்போ வந்தாலும் நமக்கு தெரிஞ்ச நியூஸமாக சொல்லித்தரோம். இந்த ஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸில் இந்த கன்சியூமர் ஃபீட்பேக்கில் எப்படி வந்திருக்கு? நான் 6 வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கிறோம். நான் இந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் என்னோடய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் மட்டும்தான்.
இல்லாட்டி என்றைக்கோ நிறுத்தியிருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்கும்போதும் அவங்க அந்த சாப்பிட்டுட்டு இல்லை அந்த காலத்தில் பாட்டி இப்படி செஞ்சு தந்தாங்க, இப்போ மறுபடியும் இப்படி செய்கிறோம், அது சந்தோஷமாக இருக்குது. இல்லை இப்போ 3 மாதமாக யூஸ் பண்ணுறோம், இப்போ டயபெட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவாக இருக்குது, சுகர் இல்லை, இல்லை முன்ன மாதிரி டயர்ட்னஸ் இல்லை, இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபீட்பேக் நிறைய இருக்குது. இப்போது ஒபிசிட்டி, லேடிஸ்க்கு குழந்தைகளுக்கு எல்லாம் உள்ள பிரச்சனைகள் தான் ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப குண்டாக இருக்குது. அப்போ அந்த ஒபிசிட்டிக்கு மில்லட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, விமனுக்கு ரொம்ப நல்லது. நிறைய லேடிஸ் வந்து இது சாப்பிட்ட பிறகு எனக்கு வெயிட்டு கம்மியாகுது, பரவாயில்ல, அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ முன்ன மாதிரி டயர்ட்னஸ் இல்லை. இது மில்லட்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசிக்கு எல்லாம் சாமை சாப்பிடுவாங்க, ஏகாதசி விரதத்துக்கு. ஏன் சாமை ஏகாதசி விரதத்துக்கு சாப்பிட்றாங்கன்னா அது வந்து எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் தான் ரிலீஸ் பண்ணும். நம்ம ஒரு நாளில் ஒரு வாட்டி தானே சாப்பாடு எடுக்கிறோம், மிச்சம் டைம் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு வாட்டி எடுக்கும்போது சாமை சாப்பிட்டா அந்த நாளைக்கு ஃபுல்லாக அந்த எனர்ஜி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது அந்த ஒரு கான்செப்டில் இது எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கஸ்டமரோட அந்த ஃபீட்பேக் தான் ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கே நமக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு.